சத்குருநாதா பாபா ஸ்ரீ கிருஷ்ணரா நின்ன இடத்துல நம்ம தரிசனம் பண்ணோம். ஸோ இதே மார்க்கத்தில் இப்படி தான் நம்ம கடந்த ஷார்ட்ஸில் பார்த்தோம். ஸோ இப்போ பாபாவோட திருவடி இருக்கிற இடமா இப்படி ஒரு பாதை போகுது பாருங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு தரிசனம் பண்ண போகிறோம்னா, ஷிரடியிலேயே மிகவும் பழமையான விட்டல் ருக்மணி மந்திர், பாபா இருக்கிற காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான விட்டல் ருக்மணி மந்திருக்கு தான் போக போகிறோம். இதோ கோவில் வந்தாச்சு. ஸோ இது கடைகளோட கடைகளாக இருக்கும். இதோ இதுதான் ஸ்ரீ விட்டல் ருக்மணி மந்திர். இந்த ஆலயம் எப்படி உருவானது, யாரால் உருவானதுங்கிற கதைகள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் காலையிலையும் மாலையிலையும் நடக்குது. அடியனும் ஒரு முறை 2 முறை கலந்துருக்க இந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தில். ஸோ இந்த விட்டல் ருக்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி, பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஞானேஸ்வர் மாவலி, இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் துக்காராம் மகாராஜ். ஸோ இந்த விட்டல் ருக்மணி மந்திர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் மாமா ஜோஷி, அதாவது ஷியாமா அவர்களுடைய மாமா மூலமாகத்தான் சுவாமி இந்த சன்னிதானத்தை உருவாக்கி கொண்டார். ஸோ அவசியம் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த சன்னிதானத்திற்கு வர வேண்டும். இந்த சன்னிதானங்களில் தத்தாத்ரேய சுவாமியினுடைய அவதாரங்கள், பண்டரிநாதனுடைய பக்த மகா ஜனங்கள் எல்லாருடைய திருவுருவங்களும் இருக்கும். நம்மளுடைய தாஸ்குணு மகாராஜ் கூட இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதில் பாபாவுடைய வாழ்ந்த சில அடியார்களுடைய திருவுருவங்கள்லாம் இருக்குது, நீங்கள் தரிசிக்கலாம். ரொம்ப அற்புதமான வைபவம் நிறைந்த விட்டல் ருக்மணி ஆலயம். சுவாமி இந்த பாதையாக தான் லெண்டி தோட்டத்திற்கு போவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவசியம் ஒவ்வொரு பக்தர்களும் தரிசிக்க இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இங்கே தான் அந்த கோவில் இருக்குது. இந்த பாயிண்ட்டு, இந்த ஸ்ட்ரீட்டு எல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டால்தான் இது நமக்கு புரியும். பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பாதைக்கு வரலாம் அப்படின்று கற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் பார்த்திங்கன்னா, அடுத்து எந்த கோவிலுக்கு போக போகிறோம்னா காணிப்நாத் மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர். நவநாதர்களில் ஒரு சுவாமி அவர். ஸோ அவருடைய ஆலயத்தை தான் இப்போ நம்ம இந்த விட்டல் ருக்மணி ஆலயம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா போய் தரிசிக்க போகிறோம். ஸோ பாதை எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் ஒன்றா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாதைக்கு எப்படி வரலாம், இதுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை அடியார்களுடைய இல்லங்களை நம்ம தரிசிக்கணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ கட்டாயம் ஃபாலோ பண்ணி வாங்க. நம்ம அடுத்து காணிப்நாத் மந்திருக்கு போவோம். ஓம் சாய்ராம்.